மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். காவிரி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை குடகு பகுதி கூர்கு பகுதியில தலைக்காவிரியில தொடங்கி கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டர் பயணித்து நம்முடைய கர்நாடகா தமிழ்நாடு எல்லையிலே ஒரு 60 கிலோமீட்டர் பயணித்து பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 416 கிலோமீட்டர் பயணித்து நம்முடைய பூம்புகாரிலே கடலில் கலக்கிறது. அதிக உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் காவிரி. இந்த காவிரி பிரச்சனை நமக்கும் அந்த பகுதியில் உள்ள வாழ் மக்களுக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரச்சனை. 850 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இருக்கின்ற நரசிம்ம ராஜவர்மன் அங்க காவிரி குறுக்கே ஒரு செயற்கை மலையை கட்டி அந்த தண்ணியெல்லாம் திருப்பி விட்டாங்க. 850 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தமிழ்நாட்டில் இருந்த 2ஆம் ராசராச சோழன் படையெடுத்து அந்த மலையை தகர்த்தி அகற்றி காவிரியை நமக்கு திருப்பி விட்ட வரலாறு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் காலத்தில் 1805 1807 இருந்து இந்த பிரச்சனை. அப்போ மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்றது. அப்போ மைசூர் சமஸ்தானம் மைசூர் மகாராஜா 2 பேருக்கும் தொடர்ந்து பிரச்சனை. என்ன, அந்த தண்ணியை யாரு அதிகமா பயன்படுத்துவது, பாசனம் எப்படி அதிகமா கூட்டுறது, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்தது. அதன் பிறகுதான் 1892 ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டுக்கு, அதாவது அப்போ மெட்ராஸ் மாகாணத்துக்கு காவிரியில் வர தண்ணிய 75 விழுக்காடு தண்ணி மெட்ராஸ் மாகாணத்தில் பயன்படுத்திக்கலாம். மைசூர் சமஸ்தானத்திற்கு 23 விழுக்காடு தண்ணி அவங்க பயன்படுத்திக்கலாம். ட்ரவாங்கூர் சமஸ்தானம், ட்ரவாங்கூர் மகாராஜா கேரளாவில் இருக்கார், அவங்களுக்கு 2 விழுக்காடு தண்ணியை பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் அதன் பிறகும் பிரச்சனை வந்தது. அது பிறகு 1911 இந்த பிரச்சனை உச்சத்துக்கு போயிடுச்சு. அதன் பிறகு அந்த பிரச்சனையினால அங்க முதல்ல KRS அணை கட்ட திட்டமிட்ட நேரத்தில் வெள்ளையர்கள் அதை எதிர்த்தார்கள். அதன் தொடர்ச்சியதான் 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் நீங்க ஒரு டேம் கட்டிக்கீங்க, நாங்க ஒரு டேம் கட்டிக்கிறோம். நாங்க மேட்டூர் டேம் கட்டிக்கிறோம், நீங்க KRS டேம் கிருஷ்ணராஜசாகர் டேம் கட்டிக்கிறோம். கர்நாடகாவில் உள்ள KRS டேம் உடைய கொள்ளளவு 50 TMC. தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம் உடைய கொள்ளளவு 93 TMC. இத ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 74 வரைக்கும் இருக்கு, 50 வருஷமா இருக்கு. ஆனா அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க அவங்க விருப்பப்படல, எவ்வளவு முயற்சி பண்ண இல்ல. ஆனா அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி 71, 72, 73 3 டேம் புதுசா கட்டிக்கிறாங்க. கபினி, ஆரங்கி, ஹேமாவதி. இது இல்லாம சின்ன சின்ன டேம் சொர்ணாவதி, ஆர்காவதி ஏற்பட்ட நிறைய டேம் கட்டிட்டாங்க. அங்க கட்டி இப்ப இன்னைக்கு கர்நாடகாவுடைய அங்க காவிரி படுகையில நீர் தேக்க கொள்ளளவு 115 TMC. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டேம் தான் நமக்கு, மேட்டூர் டேம் 93 TMC. இன்னைக்கு அது தூர்ந்து போய் 80 TMC தான் இருக்கு அதுல. அப்போ நமக்கு 93, கர்நாடகாவுக்கு இன்னைக்கு 115 TMC. இப்ப TMC என்னன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 2800 கோடி லிட்டர் தண்ணி. வேற விதமா பேசலாம். சேலம் மாநகரம் இருக்கு, சேலம் மாநகரத்து மக்கள் அவங்க குடிநீருக்கு ஒரு வருஷம் முழுதும் தேவை 1 TMC, அவ்வளவுதான். இப்போ கர்நாடகாவில் 115 TMC, நமக்கு 93 தான். இப்ப கர்நாடகா என்ன திட்டமிட்டுறாங்கன்னா, நாங்க புதுசா ஒரு டேம் கட்ட போறோம். எங்க கட்ட போறாங்கன்னா மேகதாட்டுன்னு இடம். இந்த மேகதாட்டு எங்க இருக்குன்னா நம்ம காவிரி தமிழ்நாட்டுக்கு எல்லையில வருது பாரு, பில்லிகுண்டுல. அந்த பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்குல மேகதாது இடத்துல அந்த காவிரி குறுகிய இடத்துல வருது. அங்க கர்நாடகாவில் நாங்க எங்க பகுதியில் நாங்க டேம் கட்ட போறோம். அந்த டேம் எவ்வளவு பெரிய டேம்னா 70 TMC. கர்நாடகா இந்த அணையை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவோட மொத்தம் கொள்ளளவு காவிரியில 185 TMC உயரும். நமக்கு 93 தான். 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு வந்துடும். இப்ப இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி
நேத்து நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டது தொடங்கினது பில்லிகுண்டுல தான் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ அங்கதான் கணக்கெடுப்பாங்க, மெஷர் பண்ணுவாங்க. அங்கதான் அங்க போயிட்டு நேத்து காவிரி நடுவுல ஆத்து நடுவுல நின்னு பேட்டி கொடுக்கிறேன். என் கூட நம்முடைய மரியாதைக்குரிய திரு தேவசிகாமணி அவர்கள் வந்தார். காவிரி ஆத்து நடுவுல, அதாவது போன வருஷம் ஜூலை மாசம் 1ஆம் தேதி காவிரி கரையில கூட நிக்க முடியல, அவ்வளோ தண்ணி அவ்வளவு வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. அந்த வர தண்ணி எல்லாம் கழிவு நீர். அப்போ கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த கழிவு நீர் கூட நமக்கு வராது. இனி குடிக்கிறது தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. ஜூன் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் குறுவை சாகுபடிக்கு அந்த அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் அணையை திறந்திருக்கிறாங்க. சரியா ஜூன் 12, ஒரு வருஷம் மே மாசமே திறந்துட்டாங்க, தண்ணி நிறைய வழிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஆண்டு இல்ல, ஏன்னா தண்ணி இல்ல. 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர்ல இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு, அது குடிக்கிறது தண்ணி வச்சிருக்கிறாங்க. காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். நாளைக்கு யாராவது எனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் சென்னையில வாழறேன், காவிரிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மதுரையில வாழறேன், எனக்கும் காவிரிக்கு சம்பந்தமே இல்லையே. நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன், எனக்கு காவிரிக்கு சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காவிரி போனால நமக்கு டெல்டா, காவிரி டெல்டா பகுதியில் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா. நம்முடைய நோக்கம் என்ன? வரும் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி நின்று போயிடும், காவிரி டெல்டா பாலைவனம் ஆகிடும், நமக்கு உணவு கிடைக்காது, சோறு கிடைக்காது. சிம்பிள். நீ எங்க வேணா வாழ்ந்துட்டு போ, சென்னையில வாழுது, கன்னியாகுமரியில வாழ, மதுரையில வாழறியா, சோறு சாப்பிடணும் இல்ல. சோறு எங்க இருந்து வருது? சாப்பிடுற தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல கிட்டத்தட்ட 1/3 பங்கு டெல்டால இருந்து வருது. டெல்டாவில் தண்ணி இல்லைன்னா அந்த சாப்பாடு கிடைக்காது. அதனால எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். இந்த மேகதாது அணை பிரச்சனை எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது கர்நாடகா அடாவடியா கட்டணும் தேவையில்லை. முதலமைச்சர் சிவகுமார், கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் சொல்ற காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த மேகதாது அணை நாங்க குடிநீருக்காக நாங்க பயன்படுத்த போறோம். எதுக்கு? பெங்களூர் நகரம் குடிநீருக்காக.